வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. இப்ப எல்லாரும் நீங்க பாடுங்க பார்க்கலாம். வழி செய்பவர், அற்புதம், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. கடைசியா ஒரு முறை சத்தமா, வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. Come on, even one more time, one more time. வழி செய்பவர், வழி செய்பவர், ஓராட்டா காட்டால ரபாஷாண்டா. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே, நீரே பாத்திரரே, நீரே, நீரே பாத்திரரே, நீரே, நீரே பாத்திரரே. சொல்லுவோம், நீரே, நீரே, நீரே பரிசுத்தரே, நீரே, நீரே, நீரே பரிசுத்தரே. ஓ நீரே, நீரே பரிசுத்தரே. ஒரு புதிய வழிய நீங்க திறக்கிறதுக்காக நன்றி. ரகபடல ரகதிஹாந்தனமா ஷண்டலோரியாந்தனமா. Thank you Lord Jesus. அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துங்க பார்க்கலாம். லபடகதனமா ஷண்டலோரியாந்தனமா. Thank you Father. நல்ல வாய்களை திறந்து ரேபஹோரபா கடகாந்தனமா ஷண்டல. அவரே ஜீவ நீரூற்றா இருக்கிறார். அந்த ஜீவ நீரூற்றை நீங்க எப்போ ருசி பார்க்க முடியும்னா, எப்போ உங்களுடைய வாய்களை திறக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஜீவ நீரூற்றை ருசி பார்க்க முடியும். எப்படி வாயை திறந்து நம்ம தண்ணி குடிப்பது போல நம்ம வாயை திறந்தாதான் ஜீவ நீரூற்றை ருசி பார்க்க முடியும். ஜீவ நீரூற்று நம்மிலிருந்து புறப்படும். ரகபா ஷட்டகடா தனமக லஹதரபா ரேபல மனியாண்டோலோ ரூதன மகலப ஹௌத்ரியான் தெரபே. ஒரு ஷக்கினா மகிமை மூடட்டும், ஒரு ஷக்கினா மகிமை மூடட்டும், ஒரு பாதுகாக்கிற மகிமை மூடட்டும், ஒரு மகிமைக்குள்ளாக எங்களை நடத்துகிற ஒரு தெய்வீக மகிமை மூடட்டும். நீரே, நீரே பாத்திரரே, நீரே, நீரே பாத்திரரே, நீரே, நீரே பரிசுத்தரே. Thank you Lord Jesus. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. தாவீது சொல்லுகிறது போல, என்னை சுற்றிலும் எதிரிகளின் படைகள் இருந்த போதும் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிற ஒரே கண்மலையும் கேடகமும் அரணும் உம்முடைய சமூகம் மாத்திரமே. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய சமூகம் மாத்திரமே எனக்கு நல்ல கேடகமாய் நல்ல அரணா என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறது. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. எல்லாரும் உங்களுடைய ரெண்டு கர்த்தர் கொடுத்த ரெண்டு சிறகை உயர்த்தி, நான் ஒண்ணுமே இல்லை சுவாமி, நான் ஒன்றுமே இல்லை, என்னை உருவாக்குறது உம்முடைய கிருபை, என்னை பலப்படுத்துகிறது உம்முடைய கரம்.
ரீகதன மலரியாண்டோரோடியாந்தனமா உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். அப்படியே அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுங்க. குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, Roshata rakapa shatala ஒரு புதிய கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனானீரே பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா. இந்த 11வது மாதம் எப்படி 11 மாதத்துக்கு வந்தனே தெரியல. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலம் மாறும், இந்த வருடமும் கடந்து போகும், மனிதர்கள் மாறுவார்கள். But God's promise will never fail you. நீங்க மாறவில்லை, நீங்கதான்ப்பா. உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி உன்னுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு. எல்லாரும் சொல்லுங்க. தேவைகள் 1000 காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் சீவம். எல்லாரும் சொல்லுவோம். தேவையா என் தேவையே நீங்கதான். காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் சீவவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. Thank you Lord Jesus. Ragaba shantolora bahantanama kriyantanama. நான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக ஆராதிக்கிற விதம் எப்படி இருக்கும் என்றால், ஏதோ கர்த்தர்கிட்ட இருந்து பெறுவதற்காக ஒரு சுயநலமான ஆராதனை. நான் ஆராதிச்சா கர்த்தர் எனக்கு ஏதாச்சும் கொடுப்பார் என்கிற
அந்த சுயநலமான ஆராதனை. ஆனால் இப்போ ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எப்போ கர்த்தர் என்னுடைய கண்ணை திறந்தாரோ அப்பவே எனக்கு புரிந்தது, ஏதோ அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுவதற்காக நம்ம ஆராதிப்பதல்ல, அவர் என்ன நமக்காக செய்தார் என்பதை நினைத்தே ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. Thank you for who you are, Father. Thank you for what you are doing in my life. Thank you for what you've been doing in my past, in my present, and what you're going to do in the future. Hallelujah. நீர் எனக்காக என்ன செய்தீர் என்பதை நினைத்தே ஆராதிப்பது உண்மையான ஆராதனை. Hallelujah. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் என் தேவையை நீங்க தான் சொல்லுங்க. தேவையை oh, you are my address, you are my identity, you are my purpose and plan, Father. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நீங்கதான்ப்பா சத்தமாய், நீங்கதான்ப்பா உம்மையன்றி உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். அதை உணர்ந்தவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசினா இருதயத்தை கடினமாக்காதீங்க. கர்த்தருக்கு இருதயத்தை வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடு உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடு உமக்கு தானே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன், தலையை என் தலையை அபிஷேகம் செஞ்சு என் தலையை தேடி வந்தீங்க. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி, கிருபை மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் நிக்க முடியாது. உங்களுடைய சுவாசம் என்னுடைய லங்ஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கிருபை. கிருபை மட்டும் இல்லைனா ஆராதனை 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 உமக்கு தானே, உள்ளத்தோடு உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு தானே, முழு உள்ளத்தோடு உமக்கு தானே. நல்ல கரங்களை தட்டி பரலோக தெய்வத்தை கமான் ஹானர் பண்ணுங்க. பார்க்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். Thank you Father, thank you for doing something new in our life. Hallelujah. தேவையை காட்டிலும் பெரியவர் நீ, எங்களுடைய தேவையை காட்டிலும் சிறந்தவர் நீ. என் தேவையே நீங்க தான், உடைய பிரசன்னம் தான் எனக்கு தேவை. Hallelujah. மோசே சொல்லுகிறது போல உடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீர் கொடுக்கிற அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை பார்க்கிலும் எனக்கு உம்முடைய பிரசன்னமே முக்கியம். உம்முடைய பிரசன்னம் இல்லாத பாலும் வேண்டாம், தேனும் வேண்டாம். உம்முடைய பிரசன்னம் இல்லாத நிலமும் வேண்டாம், மரமும் வேண்டாம். உம்முடைய பிரசன்னம் இல்லாத கனிகள் வேண்டாம் சொன்னவர் மோசே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவையே நீங்க தான், என் தேவையே உம்முடைய பிரசன்னம் தான். உம்முடைய பிரசன்னத்துல தான் என்னுடைய அடைக்கலம், உம்முடைய பிரசன்னத்துல தான் என்னுடைய எதிர்காலம், உம்முடைய பிரசன்னத்துல தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. பக்கத்துல ஒரு 2 பேரை பார்த்து கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். நீங்க வெற்றி சிறந்தவர்கள். ஹல்லேலூயா. 2 பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே கர்த்தர் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு கருவில 250 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ், அந்த செல் அந்த ஒரு கருவில இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும். 250 மில்லியன் செல்ஸ் அந்த ஒரு ஸ்பாட்டுக்காக. இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பாட்டு தான் காலை நேரத்தில் ஓடி வந்து ஆராதிக்கிற நீங்களும் நானும். அதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஆச்சரியமாக அம்மா பார்ப்பதற்கு முன்பதாகவே கருவுல உங்களுடைய கரங்களை வளர்றத கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே கருவுல வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார் உங்களை. 250 மில்லியன் பேரை நீங்க வெற்றி சிறந்து நீங்க கருவுல 9 மாதங்கள் உங்களை அழகா பெற்றெடுத்த தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டி, இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே யுத்தம் இந்த உலகத்தில் செய்வதற்கு முன்பதாக எனக்காக யுத்தத்தை கருவுல செய்து முடித்தவர். நல்ல கரங்களை தட்டி உணர்ந்தவர்கள், அதை புரிந்தவர்கள், கண்களை திறந்தவர்கள். Thank you Lord Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. முடிந்ததில் அவர் துவக்கம் பண்ணுகிறவர். எந்த காரியம் முடிந்ததோ அதை துவங்குவார். இந்த நவம்பர் மாதத்துல என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில முடிந்ததோ அதை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அதை நிலைப்படுத்துவார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். நல்லா சந்தோஷமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆடி பாடி அவரை ஆராதிப்போம். 4 3 2 1. தலைக்கு மேல கரங்களை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கரங்களை தட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. There is no one besides you, Father. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லி அமராத புயல் ஒன்றை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை அவர் வாக்கு தத்தத்தை காப்பாற்றுகிறவர். ஆராதனை 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 காலை நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்து ஆடி பாடி நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வரத்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்கால கர்த்தர் வறண்ட விட செய்ய மாட்டார். கரங்களை உயர்த்தி வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே
வைத்தீர். ஓ பூர்வத்தில் அடைபட்டதை அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். கம்பீர சத்தத்தோடு சொல்லுகிற சொல்லை காப்பாற்று. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஓ ஆராதனை. Oh we love you. Oh we worship you. We lift the name above all the names. We are victorious. We are champion. We are more than conquerors. இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்று. உங்க சொல்ல நம்பி வந்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நம்பி வாழுகிறேன். முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையின்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.